அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 20. மிஸ் ரசேல். இன்ஸ்பெக்டர் ரக்லான் உழுக்கப்பட்டே விட்டார். இது எல்லாத்தையும் இல்லை மாற்றி தொலைக்குது, எல்லாத்தையும் என புலம்பினார். உங்களுக்கு இது தட்டுப்படுதா இல்லையா மிஸ்டர் பாய்ரோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எஸ், நானும் அப்படியே தான் நினைக்கிறேன் என்றார் பாய்ரோ. ஆனால் யூசி, நான் இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவோடு தான் இருந்தேன். சற்று நேரத்துக்கு முன்னால் எங்கள் முன்னால் உடைந்த உண்மையை மட்டுமே ஒரே ஐடியாவாக தற்போது கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சந்தோஷமற்று பாய்ரோவை பார்த்தார். பார்த்துவிட்டு அவருடைய கண்டுபிடிப்புகளின் மீதான மேலான பேச்சினை தொடங்கினார். அந்த அலிபிஸ் கொலை நேரத்தில் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல இருந்ததா சொல்லப்பட்ட தகவல்கள், அவை அனைத்தையும் இனி பைசா பெறாது. மறுபடியும் அத்தனையும் புதுப்பிக்கணும். ஒவ்வொரு கழுத பயல்களும் 9:30 என்னத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னு, எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னு இதை எல்லாத்தையும் மறுபடியும் தோண்டியாகணும். 9:30 நாம் பிடிச்சுக்கிட்டு தொங்க வேண்டிய நேரம் இதுதான். அந்த ஆசாமி கென்ட் பற்றிய உங்களுடைய வழிகாட்டுதல்கள் சரிதான் பாய்ரோ. அவனை நாங்கள் இன்னும் விடுவிக்கலை. இப்போ ஒரு கணக்கை கவனிங்க. 9:45 அவன் விசில் பார்ல இருக்கான். ஓகே, ஓடி இருந்தான்னு வச்சுக்கிட்டா 1/4 மணி நேரத்தில் அவனால் பாரை அடைஞ்சிருக்க முடியும். ஆக அவனோட குரலை தான் மிஸ்டர் ஆக்ராயருடன் உரையாடிக்கிட்டு இருந்த குரலா அந்த ரேமண்ட் செக்ரட்டரி பையன் கேட்டிருக்கணும், பணம் கேட்டு. அதை ரோஜர் மறுத்து. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த டெலிஃபோன் செய்தியை அனுப்பின ஆசாமி அது இவன் கிடையாது. ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அது இன்னொரு திசையில் 1/2 மைல் தொலைவில் இருக்கு. சொல்லப்போனால் பாரிலிருந்து 1.5 மைல் தூரம் வரும். இந்த கென்ட் பயலோ 9:50 வரைக்கும் பார்லேயே தான் இருந்திருக்கான். ஹோ, அந்த டெலிஃபோன் மெசேஜ் வேறப்பா. சுற்றி சுற்றி நாம் அதிலேயே தான் வந்து நிற்கிறோம். அப்படி தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றார் பாய்ரோ. இது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. தன்னோட வளர்ப்பு அப்பா அறையில் குதித்து கேப்டன் ரால்ஃப் பேடன் உள்ளே ரோஜர் ஆக்ரைடு கொல்லப்பட்டார் என்பதை பார்த்துட்டு அந்த டெலிஃபோன் தகவலை அனுப்பியிருக்கணும். சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுது. அலறியிருப்பான் அவன். தன் மேலே குற்றம் விழுமோன்னு பயந்திருப்பான், ஓடிட்டான். இது சாத்தியம்தான் இல்லையா? எதுக்காக அவன் டெலிஃபோன் பண்ணணும்? அந்த கிழ மனிதன் உண்மையிலேயே இறந்துட்டானா என்பதில் அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கும். உடனடியாக அங்கே டாக்டரை அனுப்புவது தான் புத்திசாலித்தனம்னு முடிவெடுத்திருக்கலாம். இதில் அவரோட இருப்பை துளியும் காட்டிக்காம, எஸ் சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கு இந்த ஐடியா எப்படி இருக்கு? இந்த ஐடியாவால் அவர் தனக்குத்தானே சிலிர்த்து கொண்டிருந்தபடியால் இதற்கு எதிராக எது சொல்லியிருந்தாலும் அவரால் ஊதி வெளியேற்றதான் பட்டிருக்கும். இந்த சமயத்தில் நாங்கள் என்னுடைய வீட்டினை அடைந்திருந்தோம். பாய்ரோ இன்ஸ்பெக்டருடன் சேர்ந்து ஸ்டேஷன் சென்று விட்டார்கள். நீண்ட நேரமாய் காத்து கொண்டிருந்த என் பேஷண்ட்டுகளை பார்க்க நான் விரைந்து விட்டேன். கடைசி பேஷண்ட்டையும் பார்த்து கை கழுவிய பிறகு வீட்டின் பின்னால் இருக்கும் என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கான ஒர்க் ஷாப் என நான் வர்ணிக்கும் சின்ன அறைக்கு போனேன். நானே உருவாக்கியிருந்த தந்தியில்லா தகவல் பரிமாற்ற பரிசோதனை அமைப்பு அங்கிருந்தது. அதை பார்த்து நான் பெருமிதம் அடைந்தேன். கரோலினுக்கு என்னுடைய பரிசோதனை கூடமே பிடிப்பதில்லை. உபயோகமற்று போயிருந்த ஒரு அலாரம் கடிகாரத்தை நான் சரி பண்ண முயன்று கொண்டிருந்த போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. கரோலின் தலையை மட்டும் நீட்டினாள். ஓ, நீ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா ஜேம்ஸ் என்றாள்.
அவள் அதனை ஏற்றுக்கொள்ள இயலாதவளாய், மிஸ்டர் பாய்ரோ உன்னை பார்க்கணுங்கிறார். அவளுடைய திடீர் பிரவேசம் என்னுள் ஏற்படுத்திய திடுக்கிடல் நான் இணைத்து கொண்டிருந்த நுணுக்கமான பகுதிகளை அசைத்து விட்டதால் எரிச்சலான நான அலாரத்திலிருந்து கண்களை மாற்றாமல், என்னை பார்த்துதான் ஆகணும்னா அவரை இங்கே வர சொல் என்றேன் கடுமையாக. இங்கேயா என்றாள் அவள். அதைத்தான் நான் சொன்னேன், இங்கேதான். என் பரிசோதனைகளையெல்லாம் நான் கூத்தோ என்பதை போன்ற முனங்களை வெளியிட்டபடி விலகினாள் அவள். சில நிமிடங்களில் திரும்பி வந்த அவள் பாய்ரோவை உள்ளே அனுப்பிவிட்டு கதவை பேரிடியாய் அடித்து சாற்றிவிட்டு விலகி போனாள். ஹாய் மை ஃப்ரெண்ட் என்று உள்ளங்கையில் இரண்டையும் ஒன்று சேர்த்து தேய்த்து கொண்டே முன்னுக்கு வந்த பாய்ரோ, என்னை விட்டுவிட்டு அவ்வளவு சுலபமாக உங்களால் தனியாக இயங்கிட முடியல பார்த்தீங்களா என்றார். இன்ஸ்பெக்டர் கூட முடிஞ்சாச்சா என்றேன் நான். இப்போதைக்கு எஸ். நீங்கள் எல்லா பேஷண்ட்டுகளையும் பார்த்து முடிச்சாச்சா? பாய்ரோ உட்கார்ந்து கொண்டு தலையை மட்டும் ஒரு பக்கமாய் சற்று அதிகமாக சாய்த்து ஏதோ ஒரு பெரிய ஆசியத்தை ரசித்து கொண்டிருக்கும் துணியில், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க என்றார். நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு பேஷண்ட்டு பாக்கி இருக்கு. அது நீங்கள் கிடையாதே என்று ஆச்சரியத்தில் பீறிட்டேன் நான். நான் கிடையாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நலமாக தான் இருக்கேன். இப்போ உங்ககிட்ட நிஜத்தை சொல்லிடணும். இது நான் பண்ணியிருக்கும் ஒரு ராஜதந்திர சந்திப்பு. நான் ஒருத்தரை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், ஓகே? அதே சமயத்தில் முழு கிராமமும் எதுக்கு இந்த சந்திப்பு அப்படின்னு மூக்கை நுழைச்சி ஆளுக்கு யூகிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த பொம்பளை என் வீட்டுக்கு வருவதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாலும் இதுதான் நடக்கும். அவள் பொம்பளைங்கிறதால. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவள் ஏற்கனவே ஒரு பேஷண்ட்டாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறவ தான். ஸோ நோ ப்ராப்ளம். மிஸ் ரசேல், நான் கூவியே விட்டேன். துல்லியம். அவங்க கூட நிறையா பேசணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுமாறு அவங்களுக்கு நான் சீட்டு அனுப்பிட்டேன். அதனால் உங்களுக்கு என் மேலே கோபம் கிடையாதே. இதுக்கு நானும் இந்த சந்திப்பில் இடம்பெற அனுமதிக்கப்படுவதை பொறுத்தது அது என்றேன். நீங்கள் இல்லாமல உங்களோட சொந்த ஆஸ்பத்திரி இல்லையா? மிஸ்டர் பாய்ரோ என்று சொன்னபடி கையில் இருந்த சிறு உபகரணம் ஒன்றை தூர வைத்து திரும்பிய நான், ஆலோசனைன்னு எல்லாமே அசாதாரணமாக போய்கிட்டு இருக்கு என்றேன். இடம்பெறும் ஒவ்வொரு மாற்றமும் கேஸையே உலுக்கி மாற்றி போடும் அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இது எதுக்காக நீங்கள் இப்போ இந்த ரசேலை பார்க்க இத்தனை பரபரப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாய்ரோ அவருடைய புருவங்களை உயர்த்தினார். நிச்சயமாக இது வெளிப்படையாகவே தெரியுதே டாக்டர். உங்ககிட்ட இந்த தொந்தரவு வேற என்றேன் நான். உங்களுக்கு எல்லாமே வெளிப்படை தான். ஆனால் என்னை தான் நீங்கள் பனிமூட்டத்துக்குள்ளேயே நடக்க விடுறீங்க. பாய்ரோ உண்மையாய் தனது தலையை மறுத்தசைத்து காட்டினார். நீங்கள் தான் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி எனக்கு முன்னாடி முகமுடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்று விட்டார் அவர். மேடம் ஃப்ளோராவுடைய விஷயத்தையே எடுத்துப்போமே. இன்ஸ்பெக்டர் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே தூக்கி எறியப்பட்டார். ஆனால் நீங்கள் கிடையாது, அவ ஒரு திருடியா இருப்பான்னு நான் கனவு கூட கண்டது கிடையாது என்று அப்படி ஒரு யூகத்துக்கு என்னுள் இடமே இருந்ததில்லை என்பதை சுட்டி காட்டினேன். அது எப்படியோ, ஆனால் நான் உங்கள் முகத்தை பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரக்லானை போல விளக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியத்துக்கு அதிசயமாக படவே இல்லை டாக்டர். ஓரிரு நிமிடம் சிந்தித்தேன் நான். எஸ்,
நீங்க சொல்வது சரிதான் என்றேன் இறுதியாய். இக்கதை நெடுக்கலும் ஃப்ளோரா எதையோ சொல்லாம அவளுக்குள்ளேயே போட்டு பதுக்கி வச்சிருக்கிறான்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆகவே உண்மை அது தானா உடைஞ்சி வெளியாகும்போது அடிமனசில் அப்படி ஒன்று உண்டு என்னும் முடிவு இருப்பதால பெரிய தாக்கம் உண்டாகலை. ஆனால் அப்படி ஏதும் அடிமனசில் யூகங்கள் இல்லாத இன்ஸ்பெக்டர் ரக்லான் பாவம் திண்டாடிதான் போயிட்டார். எஸ், இதனால் அவர் போட்ட ஊகங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அவர் மாற்றி அடுக்கி மண்டையை பிடுங்கி ஆகணும். புவர் மேன், பாவம். அப்படி அவர் குழம்பி போயிருந்து பித்து பிடிச்ச போன்ற நிலைமையை சட்டுன்னு எனக்கு சாதகமாக நான் ஒன்று சாதிக்க பயன்படுத்திக்கிட்டேன். என்னது அது? பைரோ அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு சின்ன துண்டு சீட்டினை வெளியில் எடுத்தார். அவற்றில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அவற்றை அவர் உரக்க படித்தார். கடந்த சில நாட்களாக பரிதாபமான முறையில் சென்ற வெள்ளிக்கிழமையை இறந்த பெர்லின் பார்க் மிஸ்டர் ரோஜர் ஆக்ரைட்டின் மகன் உறவான கேப்டன் ரால்ஃப் பேடனை போலீஸ் தேடி வருகின்றது. இந்த கேப்டன் ரால்ஃப் லிவர்பூலில் அமெரிக்காவுக்கு தப்பிக்க முயன்று கொண்டிருந்த போது பிடிபட்டார். அந்த துண்டுச்சீட்டினை அவர் மறுபடியும் மடித்து வைத்து கொண்டார். இது மை ஃப்ரெண்ட், நாளைக்கு செய்தித்தாள்களில் இருக்கும். மூச்சு பேச்சேற்று அவரை நான் பார்த்தேன். ஆனால் இது உண்மையே கிடையாது. இவர் லிவர்பூலில் இல்லை. பாயிரோ என்னை கதிர்வீச்சாய் பார்த்தார். உடனடியாக வேலை பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்கு உங்களுக்கு. கிடையாது தான். கேப்டன் ரால்ஃப் லிவர்பூலில் கண்டுபிடிக்கப்படலை தான். எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அப்படி ஒன்றும் நம்பகத்தன்மை விளையாததால் இப்படி ஒரு விளம்பரத்தை நியூஸ் பேப்பரில் நான் தருவதில் அவருக்கும் துளியும் இஷ்டம் கிடையாது. ஆனால் இது பிரிண்டில் வருவதால் படு சுவாரஸ்யமான பின் விளைவுகள் நடக்கப் போகின்றன என்ற முடிவான நம்பிக்கையை நான் அவருக்கு தந்தேன். இதனால் இப்படி ஒரு விளம்பரத்தை தருவதால் பிறகு என்ன நேர்ந்தாலும் அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது என்ற ஒப்பந்தத்தின் பேரில் ஓகே பண்ணினார். நான் பைரோவை பார்த்து முறைத்தேன். அவர் பதிலுக்கு என்னை பார்த்து புன்னகைத்தார். இதிலிருந்து என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சாதுரியத்துக்கு காரணமான மூளையின் சாம்பல் நிற செல்களை கொஞ்சம் உசுப்பி விடணும் நீங்கள் என்றார் அவர். அவர் எழுந்து நான் பரிசோதனை செய்து கொண்டிருந்த பெஞ்ச் வரை வந்தார். மிஷின், அவற்றின் வேலைப்பாடு, இதிலெல்லாம் உங்களுக்கு விருப்பம் அதிகமோ என்றார். அங்கு கலேபரமாக கிடந்த சிறிதும் பெரிதுமான பல உபகரணங்களை நோட்டமிட்ட அவர், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று ஒரு பொழுதுபோக்கு உண்டு. நான் உடனடியாக பைரோவின் கவனத்தை வீட்டிலேயே வெற்றிகரமாக நான் வடிவமைத்திருந்த வயர்லெஸ் சாதனம் பக்கமாய் திருப்பினேன். வீட்டுக்கு உபயோகப்படும் என்னுடைய சில இன்ன பிற கண்டுபிடிப்புகளையும் அவருக்கு காட்டினேன். அடிச்சு சொல்கிறேன் மிஸ்டர் ஷெப்பர்ட் என்று இறுதியாய் சொன்னார் அவர். நீங்கள் தொழிலாளா ஒரு கண்டுபிடிப்பாளராக ஆகி இருக்கணும், டாக்டரா அல்ல என்றார். அதோ அழைப்பு மணி, உங்கள் பேஷண்ட்டு. கமான், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இதற்கு முன் ஒரு முறை அசத்தலான மிஸ் ரசேலின் அழகினை நான் சிலாகித்து பார்த்ததுண்டு. இந்த காலையில் நான் அதே அழகினால் புதிதாய் அடிக்கப்பட்டேன். வெறும் கருப்பு உடைதான், நல்ல உயரம் மற்றும் அவருக்கே உரிய சுதந்திரத்தன்மையின் வீச்சு. கரிய பெரிய வண்டு விழிகள், எப்பொழுதும் வண்ணம் கூடியே இருக்கும் உருண்டை முகவாய். வயது காலத்தில் பார்க்கும் ஆடவர்களையெல்லாம் வீழ்த்தி தள்ளும் அசகாய அழகியாய் இருந்திருக்க வேண்டும் என்று கணக்கு போட்டுக்கொண்டேன் நான். குட் மார்னிங் மேடம் என்றார் பைரோ. உட்காரலாமே, நான் உங்கள் கூட நடத்த ஆவலாக இருக்கும் உரையாடலுக்கு
தன்னுடைய மருத்துவமனை அறையை விட்டு கொடுத்திருக்கிறார் கனிவான டாக்டர் ஷெப்பர்ட். அவருக்கே உரிதான தளராத அலட்டல் அற்ற வகையில் உட்கார்ந்து கொண்ட ரசேல் அவருக்குள் ஏதாவது உள்ளார்ந்த படபடப்புகள் இருந்திருந்தாலும் அவை வெளியே தெரியும் அளவுக்கு உருமாற்றம் கொள்ளவில்லை. தப்பா நினைக்கலனா என்ற அவர், இதெல்லாம் விசித்திரமான அணுகுமுறைகள் என்று பட்டென்று சொல்லிவிட்டார். அப்படி கிடையாது மிஸ் ரசேல், நான் உங்களுக்கு தர ஒரு செய்தி வச்சிருக்கேன். அப்படியா? சார்லஸ் கெண்ட் லிவர்பூலில் கைது பண்ணப்பட்டிருக்கான். அவள் முகத்தின் கிஞ்சித்து சதையும் அசைந்து மாற்றம் கொள்ளவில்லை. அவளுடைய கண்களை மட்டும் மிக அகண்ட நிலைக்கு விரித்தார். பிறகு ஒரு சின்ன கிண்டல் துணிக்க, அதுக்கென்ன இப்ப என்றாள். இக்கணத்தில் எனக்குள் வந்தே விட்டது. சார்லஸ் கெண்டின் கீழ்ப்பணிய மறுக்கும் குண அதிசயத்தில் நான் எதையோ எங்கேயோ ஏற்கனவே பார்த்திருந்ததாய் எனக்குள் உறுதி கொண்டிருந்த ஒற்றுமை. இந்த இரண்டு குரல்களும், ஒன்று கரடுமுரடான கரகரத்த குரல், மற்றொன்று வலி கொண்ட பெண்மை, ஆக இவ்விரண்டும் ஒலித்த நாதத்தில் விலக்கொண்ணாதபடி ஒத்துப்போயிருந்தன. அன்றைய இரவன்று பெர்லின் பார்க் கேட்டின் அருகே எனக்குள் நினைவில் வந்து, ஆனால் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆனது மிஸ் ரசேல் தான். இந்த கண்டுபிடிப்பை அப்படியே சுமந்து கொண்டு நான் பைரோவை பார்க்க, அவர் மிக சரியான கணிப்பு என்பதை உணர்த்தி ஆமோதிப்பாய் தலையசைத்தார். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுச்சு, அவ்வளோதான் என்றார் அவர் மிருதுவாய். அப்படி எதுவும் கிடையாது என்றார் ரசேல். யார் இந்த சார்லஸ் கெண்ட்? இது ஒரு ஆசாமி மேடம். கொலை நடந்த இரவு பெர்லின் பார்க்கில் இருந்த ஆசாமி. ரியாலி? அதிர்ஷ்டவசமா அவன் வேறு இடத்துல இருந்ததுக்கான நிரூபணமும் அவங்கிட்ட இருக்கு. இங்கிருந்து 1 மைல் போல தள்ளியிருக்கும் ஒரு பொது இடத்துல அவன் 9:45 இருந்திருக்கான். அவன் அதிர்ஷ்டம் என்றாள் ரசேல். ஆனால் இன்னும் எங்களுக்கு அவன் பெர்லின் பார்க்குக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் என்பது தான் தெரிய வரல. உதாரணத்துக்கு, யாரை பார்ப்பதற்காக அவன் அங்கே போனான்? வீட்டு வேலைக்காரர்களின் தலைவி. இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு தோணலை என்றாள் சாந்தமாய். இது பற்றி எதுவும் என் காதுகளுக்கு வரலை. இதுதான் பேச வேண்டிய விஷயம்னா எழுந்திருக்க விழைவது போன்ற சிறு நகர்த்தலை செய்தாள் அவள். பைரோ அவளை நிறுத்தினார். இது மட்டுமே நாம் இப்போ பேச வேண்டிய ஒரே விஷயம் கிடையாது மேடம் என்றார் மிருதுவாய். இன்னைக்கு காலையில் புதிதான முன்னேற்றங்கள் கிளம்பியிருக்கு. மிஸ்டர் ரோஜர் ஆக்ரைட் 9:45 கொலை செய்யப்படலை. அதுக்கு முன்னாலேயே என்பதுதான் அது. டாக்டர் ஷெப்பர்ட் கிளம்பி வெளியேறிய 8:50 9:45 உடனடியாய் அமர்ந்திருந்த பெண்மணியின் முகத்தின் நிறம் மங்கி மறைந்து வெளிரி கலங்குவதை நான் பார்த்துவிட்டேன். அவளுடைய உடலே கனத்தில் குறுகிவிட முன் வளைந்து வந்தாள். அவள் சொன்னாள், ஆனால் மிஸ் ஆக்ராயரோட சாட்சி இருக்கே, அவங்க குட் நைட் சொன்ன சாட்சி? அப்படி அவங்க சொன்னது ஒரு முழு பொய்ன்னு ஃப்ளோரா ஒத்துக்கிட்டாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் முழுக்க அவங்க மிஸ்டர் ரோஜரோட படிக்கும் அறைக்கு போகவே இல்லை. இதனால தான் இந்த புது நேர மாற்றம். அப்படின்னா சார்லஸ் கெண்ட் தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கிற ஆசாமின்னு ஆகுது. அவன்தான் பெர்லின் பார்க் வரைக்கும் வந்திருக்கும் ஒரே அந்நியன். ஏன் அப்படி வந்தான்னு கணக்கு தர முடியாதவன். அவன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு என்னால் சொல்ல முடியும். பட்டென கதறிவிட்டாள் ரசேல். மிஸ்டர் ரோஜர் ஆக்ராயுடைய தலைமுடியில கூட ஒன்னை கூட அவன் தொடலை. அவன் பண்ணலை. என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, அவன் ஒன்றுமே பண்ணலை.
அவள் இன்னும் முன்னுக்கு வளைந்து வந்தாள். அவளுடைய இரும்புத்தனமான சுய கட்டுப்பாடு ஒரு வழியாய் இறுதியில் உடைந்து சுக்கு நூறாகி போனது. பயமும் தப்பிப்பற்ற துடிப்புமே அவளுடைய முகமெங்கும் தழுவின. மிஸ்டர் பைரோ, மிஸ்டர் பைரோ, ப்ளீஸ் என்னை நம்புங்க. பைரோ எழுந்து கொண்டு வந்து அவள் வரை போனார். நம்பிக்கை தந்து அவளுடைய முதுகில் வாஞ்சையாய் தட்டினார் அவர். எஸ் எஸ், நான் நம்புகிறேன், நம்புவேன். எப்படியாவது நான் உங்களை பேச வச்சாக்கணும், பார்த்தீங்களா? ஒரு நொடி அவள் முகத்தில் சந்தேகம் படர்ந்து மறைந்தது. நீங்கள் சொன்னதெல்லாம் நெசந்தானே? சார்லஸ் கென்ட் தான் கொலைகாரன் என்பதையா கேட்குறீங்க? எஸ், அது நிஜம்தான். அவன் எதுக்காக பெர்லின் பார்க் வந்திருந்தான் என்பதை சொல்லிவிடுவதன் மூலம் நீங்கள் ஒருவர் தான் அவனை காப்பாற்ற முடியும். அவன் என்னை பார்க்கத்தான் வந்தான். அவள் தனிந்து மற்றும் வேக வேகமான குரலில் பேசினாள். நான் அவனை சந்திப்பதற்காக வெளியே போனேன். அந்த சின்ன தோட்டத்து அறையில் இல்லையா? எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம், ஹெர்குல் பைரோவுடைய பிஸ்னஸ் தெரிந்து கொள்வது தான். அந்த சின்ன தோட்டத்து அறையில் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து காத்திருப்பீங்க என்னும் தகவலை சொல்வதற்காக அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் வெளியேறியிருந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆமாம், நான் செஞ்சேன். அவன்கிட்ட இருந்து எனக்கு தகவல் வந்தது சார். அவன் அங்கே வரப்போவதா? எப்படியாவது பெர்லின் பார்க்குக்கு அவன் வந்து விடுவதை நான் தடுத்தாகணும். அவன் எனக்கு தந்திருந்த முகவரிக்கு கடிதாசி போட்டேன். அதில் பெர்லின் பார்க்குக்கு வர வேண்டிய வழி, அதன் அடையாளம் எல்லாத்தையும் எழுதிட்டு வெளித்தோட்டத்து அறையில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் அவன் பொறுமை இல்லாமல் போயிடுவானோன்னு ஒரு பயம் எனக்குள். அந்த அறையில் காத்திருக்காம தடதடன்னு உள்ளே வந்துட்டானா? உடனே வேகமாக வெளியே ஓடி போய் நிச்சயமாக 9:10க்கு அவனை நான் அங்கே வந்து சந்திப்பேன்னு சீட்டு எழுதி வச்சுட்டு வந்தேன். இதையெல்லாம் நான் பண்ணிக்கிட்டிருப்பதை எந்த வேலைக்காரனும் பார்த்து விடுவதை நான் விரும்பலை. ஸோ வரவேற்பறையில் ஜன்னல் வழியாக நழுவி போயிட்டு வந்தேன். அப்படி நான் திரும்பும்போது தான் டாக்டர் ஷெப்பர்ட்டை பார்க்க நேர்ந்தது. உடனே ஒரு பயம். அவர் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டா? ஓடி வந்ததால் மூச்சு விடாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி டாக்டரும் டின்னருக்கு அழைக்கப்பட்டிருப்பது பற்றி எனக்கு எதுவுமே சொல்லப்படலை. இங்கு கொஞ்சமாய் நிறுத்தினாள் அவள். தொடரலாம் என்றார் பைரோ. அவனை பார்க்க 9:10க்கு நீங்கள் வெளியேறினீங்க. 2 பேருக்குள்ளும் என்னென்ன சொல்லிக்கிட்டீங்க? அதை சொல்வது கொஞ்சம் கஷ்டம். அதாவது மேடம் என இங்கு இடைமறித்த பைரோ, இந்த விஷயத்தில் எனக்கு முழு உண்மையும் கிடைச்சாக்கணும். எஸ், நீங்கள் இப்போ என்கிட்ட என்னவெல்லாம் சொல்ல போகிறீங்களோ அது அத்தனையும் இந்த 4 சுவற்றை தாண்டி எப்பொழுதும் வெளியே போகாது. டாக்டர் ஷெப்பர்ட்டுக்கும் ரகசியம் காக்க தெரியும். அப்படியே தான் நானும். வேணும்னா நீங்கள் ஆரம்பிக்க நான் உங்களுக்கு முதல் வாக்கியத்தை அமைச்சு தரவா? இந்த சார்லஸ் கென்ட் இவன் உங்கள் மகன், சரிதானே? அவள் ஒப்புதலாய் தலையசைத்தாள். அவள் முகம் அஷ்டகோணலாய் திரும்பியது. யாருக்கு இது தெரியாது? நடந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி கென்ட்ல. அப்போது எனக்கு கல்யாணமே ஆகலை. அதனால் அந்த நாட்டு பேரான கென்ட்டை அவன் பேரோடையே ஒட்ட வச்சுக்கிட்டீங்க. புரியுது. எனக்கு வேலை கிடைச்சிது. அவன் தங்கவும் வாழவும் தேவையான காசை என்னால் தர முடிஞ்சது. நான் தான் அவன் அம்மான்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஆனால் அவன் மோசமானவனாக வளர ஆரம்பித்தான். குடித்தான், ட்ரக் எடுத்துக்கிட்டான். கனடா வரைக்கும் போகணும்னா அந்த பயணத்துக்கான செலவையும் தர எப்படியோ பாடுபட்டு முடித்தேன். அப்புறம் சில வருஷங்களாக அவங்கிட்ட இருந்து எதுவுமே செய்தி வரல. அப்புறமா எப்படியோ எந்த வழியிலையோ நான் தான் அவன் அம்மா என்னும் செய்தியை கிளறி எடுத்துட்டான். பணம் பணம்னு கேட்டு கடுதாசிகளாக போடுவான். அவங்கிட்ட இருந்து உச்சகட்டமாக அவன் இதே நாட்டுக்கு வந்த உடனேயே அவங்கிட்ட இருந்து தொடர்பு வந்தது.
என்னை பார்க்க பெர்லின் பார்க் வரேன்னு சொன்னான் அவன். துடிச்சு போயிட்டேன். இந்த வீட்டில் வச்சு அவனை சந்திக்க எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. என்னை இந்த வீட்டார் எப்பவுமே மிகுந்த மரியாதையை தான் வச்சிருக்காங்க. யாருக்காவது துளி சந்தேகம் வந்தா கூட வேலைக்காரங்களுடைய தலைவியா நான் வளைய வருவது முடிவுக்கு வந்துடும். அதனால தான் அவனுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல கடுதாசி போட்டேன். காலையில் நீங்கள் டாக்டர் ஷெப்பர்ட்டை பார்க்க போயிருந்தீங்க. எஸ், அவனுக்கு ஏதாவது சகாயம் பண்ண முடியுமான்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன். ட்ரக் எடுக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் அவன் கெட்ட பையன் கிடையாது. ஹோ என்றார் பாயிரோ. நாம் கதையை விடாமல் தொடருவோம். அன்னைக்கு ராத்திரி தோட்டத்து சின்ன அறைக்கு அவன் வந்தானா? எஸ், நான் அங்கே போன போது எனக்காக அவன் அங்கே காத்துக்கிட்டு இருந்தான். கடுமையாகவும் கன்றாவியாகவும் பேசியபடியே இருந்தான் அவன். என்கிட்ட இருந்து அத்தனை பணத்தையும் தூக்கிக்கிட்டு அங்கு போயிருந்த நான் அத்தனையும் அவனுக்கு அள்ளி கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்தோம். அப்புறம் அவன் போயிட்டான். அப்போது மணி எத்தனை? 9:20 இல்லை 9:25 இருக்கணும். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே திரும்பிய போது மணி 9:30 ஆகலை. எந்த வழியில் அவன் திரும்பி போனான்? அவன் வந்த அதே வழியில் தான். இந்த அறையையும் வாசல் கேட்டையும் இணைக்கும் பாதை. பாயிரோ ஒப்புதலாய் தலையசைத்து கொண்டார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். டெரஸில் புகைப்பிடிச்சிக்கிட்டும் மேலும் கீழும் நடந்துக்கிட்டு இருந்தார் மேஜர் பிளான்ட். அதனால் சுற்றி வந்து பக்கவாட்டு கதவு வழியாக நுழைஞ்சிட்டேன். அப்போதான் நான் இப்போ சொன்னது போல் மணி 9:30 ஆகியிருந்தது. பாயிரோ மறுபடியும் ஒப்புதலாய் தலையசைத்தார். ஓரிரு விஷயங்களை தனது சின்ன பாக்கெட் நோட் புத்தகத்தில் குறித்து கொண்ட அவர் பிறகு சிறு சிந்தனையுடன் ஐ திங்க் அவ்வளோதான் என்றார். இதையெல்லாம் நான் என தயங்கிய ரசேல், இதையெல்லாம் நான் இன்ஸ்பெக்டர் ரக்லான்கிட்டையும் சொல்லணுமா என்று கேட்டார். அது வரைக்கும் விஷயம் உங்களை இழுக்கலாம். ஆனால் நாம் இப்போதைக்கு அவசரப்பட்டுட்ட வேணாம். முறையாக வரிசை கிராமமாக நாம் முன்னேறுவோம். சார்லஸ் கெண்ட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கொலை குற்றத்துக்கு ஆளாகலை. சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறி உங்களுடைய வாழ்க்கை கதையே இவ்வழக்குக்கு தேவையற்ற ஒன்று என்னும் அளவுக்கு ஆகிடலாம். வெயிட். மிஸ் ரசேல் எழுந்து கொண்டாள். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பாயிரோ என்றாள் அவள். நீங்கள் ரொம்ப கரிசனையாக நடந்துக்கிட்டீங்க. ரொம்ப நீங்கள் என்னை நம்புறீங்க இல்லையா? இந்த கொலையோட சார்லஸ் கெண்ட்டுக்கு தொடர்பு கிடையாதுன்னு நம்புறீங்கள் தானே? 9:30 மணிக்கு மிஸ்டர் ரோஜர் ஆக்ராயோடைய அவருடைய அறையில் பேசிக்கிட்டு இருந்த நபர் உங்கள் மகனாக இருக்கும் சாத்தியக்கூறு கிடையாது என்பதில் சந்தேகம் வர வாய்ப்பில்லை. உற்சாகத்தை இழக்க வேண்டாம் மேடம். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மிஸ் ரசேல் கிளம்பி போனாள். நானும் பாயிரோவும் ஒன்றாய் விடுபட்டோம். இதுதான் கதையா என்றேன் நான். சார்லஸ் கெண்ட் பார்க்க வந்த நபர் மிஸ் ரசேல் தான் அப்படின்னு எப்படி நீங்கள் கொத்தி போட்டு பிடிச்சிங்க? அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒற்றுமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? முகந்தெரிய அந்த மனிதன் யார் என்று நான் முகத்துக்கு முகம் பார்ப்பதற்கு ரொம்ப முன்னாடியே நான் மிஸ் ரசேலை அவனோடு சேர்த்து வச்சாச்சு. அந்த வாத்து இறகை நாம் பார்த்த அந்த கணத்திலேயே வாத்து இறகு போதை மருந்தினை எனக்குள்ளேயே ஆலோசித்தது. ட்ரக் சம்பந்தமாக ரசேல் உங்களை பார்க்க வந்துட்டு போயிருக்கா. பிறகு அன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் கொகைன் பற்றி நான் படிக்கிறேன். எல்லாம் சுலபமாக விளங்கி போச்சு. அன்னைக்கு காலையில் போதையால் அடிமையான யார் மூலமாகவோ அவளுக்கு பேப்பரில் வந்திருக்கும் கட்டுரை தெரிய வருது. கொகைன்னு அவ முன்னுதாரணம் சொல்ல காரணம் அந்த கட்டுரை அது பற்றி தான் பேசுது. அப்போது ட்ரக் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பொதிந்து ஆழ்ந்து பேச ஆரம்பித்ததும்
பட்டுன்னு டிடெக்டிவ் கதைகள் பற்றி பேச்சை திசை திருப்பிடுறாங்க. மகன் அல்லது சகோதரன் அல்லது தகாத ஏதோ ஒரு ஆண் உறவு, இதை மூன்றையும் தான் சந்தேகிக்க வச்சிருந்தன. நான் கிளம்புறேன், லஞ்ச் நேரம். அத்தியாயம் 20 முடிந்தது.